ஒருத்தன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்பட்டவன், டிசிப்ளின் அப்படிங்கிற பேர்ல அவனை போட்டு படுத்தி எடுத்திருந்தாங்க. இதுல ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவன் நம்ம வளர்ந்து பெரியவனாகி வேலைக்கு போன உடனே முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும், தனியா ஒரு இடத்துல போய் தங்கிடணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தான். அவன் நினைச்ச அந்த நாள் வந்தது. இன்டர்வியூக்கு போறான். இன்டர்வியூக்கு நுழையும் பொழுதே லிப்ட்ல போகணும்னு பார்த்தா அந்த லிப்ட் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் ப்ராப்பர்லின்னு திரும்ப சொல்லிட்டே இருந்தது. யாரோ ஒருத்தங்க லிப்டோடைய டோரை சரியா க்ளோஸ் பண்ணாததுனால லிப்ட் கீழே வரல. செகண்ட் ஃப்ளோருக்கு இவன் போனோம். நேர படிக்கட்டு வழியா போனவன் முதல் வேலையா அந்த லிப்டோட டோரை க்ளோஸ் பண்ணினான். அண்ட் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது மிதியடி வெல்கம்னு எழுதிருந்தது பிளிப் ஆகி இருந்தது. அதை அவன் காலாலேயே சரி பண்ணினான். போன உடனே பார்த்தா 4-5 பேர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனும் போய் அந்த வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வெயிட்டிங் ஹாலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பேண்ட்ரி, காஃபி டீ குடிக்கிற இடம் போல இருக்கு. அந்த இடத்துல இருந்த வாஷ் பேசின்ல வாட்டர் டேப் ஒண்ணு ஊசாயிட்டே இருந்திருக்கு. இவனால தாங்கிக்க முடியல. நேர போயிட்டு அதை அவன் க்ளோஸ் பண்ணினான். அண்ட் அந்த இடத்துல யாருமே இல்லாததுனால வேஸ்டா ஓடிட்டு இருந்தது ஃபேன். அதையும் கவனிச்சு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணினான். நேர மறுபடியும் வெயிட்டிங் ஹால்ல உட்காந்துட்டான். மத்தவங்க எல்லாம் போனாங்க. இவனுடைய டேர்ன் வந்தது. இவன் உள்ள நுழைஞ்ச உடனே இவனுடைய பேர் கேட்டாங்க. உட்கார்ந்த உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க என்கிட்ட எதுவும் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள யூ ஆர் செலக்டட்னு சொல்றீங்க அப்படின்னு. எங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் யுவர் ரெஸ்யூமே ஸ்போக் எவ்ரிதிங் அபவுட் யூ. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய என்னென்ன நாலேஜ்ங்கிறது ரெஸ்யூம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கு. அண்ட் நாங்க எதிர்பார்க்கறது எங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட பேசிக் டிசிப்ளின். நீங்க வரும்போது அந்த லிப்ட்ல ஆரம்பிச்சு இப்போ இந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ற வரைக்கும் எல்லாமே சிசிடிவில நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். வேற யாருமே இதை செய்யல, நீங்க தான் இதை செஞ்சீங்க. முதல்ல அந்த டிசிப்ளின் தான் எங்களுக்கு பிடிச்சது. மத்ததெல்லாம் நீங்க கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே கத்துக்கலாம். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வேலையில சேர்ந்தான். இத கேட்டுட்டு சந்தோஷமா ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தவன் மானசீகமா தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொன்னானா. அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு அவனுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு. இப்படிதான் பல நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஆனா அது பின்னாடி நமக்கு நல்லதுதான் பண்ணும் அப்படிங்கறத நாம ஒவ்வொருத்தரும் உணரணும். சரிங்களா? நல்லதே நடக்கும்.